நெட் சுடிதார் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். லைனிங் கிளாத்தும் நெட் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுக்கோங்க. ராங் சைடில் இந்த லைனிங் கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு அது மேலே ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தை ராங் சைடில் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓரத்தில் தையல் போடணும். அப்போ தான் ரைட் சைடு திருப்பினீங்கன்னா அந்த தையல் தெரியாது உங்களுக்கு. வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். இந்த வி ஷேப்பில் அப்படியே லைனிங் கிளாத் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டே வரும். லைனிங் கிளாத் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். கரெக்டாக அந்த அளவுப்படி மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் துணி நகராமல் வரும். சும்மா ஒரு புள்ளி அளவு நீங்கள் வாட்டில் கட்டலாம். இதில் நமக்கு சைடு ஓப்பன் இல்லை, அப்படியே தான் ஜாயின் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத்தில் கொஞ்சம் மடிப்புக்கு வர்ற அளவுக்கு அதோட இந்த துணியை ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா கீழே மடிப்புக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் அளவு விட்டுருங்க. அதோட ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். இந்த மாதிரி பேக் பீஸும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தில் தையல் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் கீழே மடிப்புக்கு நம்ம ஜாயின் பண்ணாமல் விட்டுருக்கோம் இல்லைங்களா, உள் மடிப்பு ஒன்று வெளி மடிப்பு ஒன்று, இதை அப்படியே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மடித்து தச்சுக்கணும்.